அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, என்ன செய்தாலும் உன்னுடைய செயல்கள் நீதி உள்ளதா இருக்கணும். நீதி உள்ள தேவன் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீதியாய் நடக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அப்போ நீதியா நடக்கணும்னு ஆசைப்படுங்க. நீதியா நடக்க ஆண்டவரே உதவி செய்யும்னு கேளுங்க. இந்த உலகத்துல எங்கெங்க நீதியா நடக்கிறது? மேல் அதிகாரிகள் நீதியா நடக்க விட மாட்டேங்கிறாங்க. சூழ்நிலைன்னு நீதியா நடக்க விட மாட்டேங்குதுல்ல, என்ன செய்யறது? உங்க மனசுல நீதியா நடக்குன்னு ஆசைப்படுறீங்கல்ல, ஒப்பு கொடுக்க அது போதும். சூழ்நிலை சில சமயத்துல நமக்கு அப்படி பாதகமாய் அமைந்தாலும் தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்த்து உங்களை உயர்த்துவார், கனப்படுத்துவார், சீக்கிரத்துல வெளியே கொண்டு வருவார். அதனால நான் நீதிமானாய் வாழணும், நடக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் நீதியா நடக்கணும், நான் எதை செய்தாலும் அது நீதியா இருக்கணும், உம்மை போல நான் நீதியாய் நடப்பதற்கு அர்ப்பணித்துக் கொள்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை தாங்க, அநீதியான எந்த காரியத்தை நான் செய்து விடாதபடி காத்து கொள்ளுங்க. இந்த மாதிரி இந்த மகள் ஜெபிக்கிறாங்க, இந்த மகன் ஜெபிக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில இன்று முதல் நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.